ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம அயனைசேஷன் எனர்ஜி பற்றி பார்ப்போம். ஒரு ஆட்டமோட வேலன்சி எலக்ட்ரான்னா அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் அதை ரிமூவ் பண்ண தேவையான எனர்ஜி என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. அதாவது ஒரு நியூட்ரல் ஆட்டமை அயன் ஸ்டேட்டாக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸை அயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேவாப்பா? இப்போ சைஸ் லார்ஜாக இருக்குது. இப்போ ஆட்டமோட சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான், நியூக்ளியஸ்க்கும் அதாவது இந்த நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சுக்கலாம். இது இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான், இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா அதிகமாகும். இது அதிகமாகறதுனால என்ன ஆகும்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு கம்மியாகும். ஆல்ரெடி நம்ம பார்ப்போம் ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் படிச்சுப்போம்ல. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் கம்மியாகும். ஸோ இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாகும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாகிறதுனால ஈஸியாக என்ன பண்ணலான்னா இந்த ஃபோர்ஸ்க்கு அந்த அளவுக்கு போய் என்ன இருக்காதுன்னா இது கூட அட்ராக்ட் ஆகிருக்காது. அதனால் கம்மியான எனர்ஜி இருந்தாவே போதும். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அதனால தான் லார்ஜ் சைஸ் ஆட்டம்க்கெல்லாம் அயனைசேஷன் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். இப்போ ஸ்மால் சைஸ் ஆட்டம்னு வச்சுக்கோ. ஸ்மால் சைஸ் ஆட்டம் நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கமாகவே இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான் ரொம்ப பக்கமாக, இது நான் சும்மா போட்டிருக்கேன். எலக்ட்ரானுக்கு நியூக்ளியஸ்க்கு பக்கமாகவே இருக்கும். இதனால் என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் கம்மியாகும். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ அதிக எனர்ஜி தேவை அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நல்லா அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ அது இழுக்கணும்னா நல்லா பிடிச்சி இழுக்கணும். அப்போ நிறைய எனர்ஜி அதை வெளியில் தள்ளி விடணும்னா நிறைய எனர்ஜி என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதேமாரி ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டத்துக்கு அதிக அதாவது மோர் அயனைசேஷன் எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்கணும்னு அர்த்தம். மோருக்கு என்னமோ ஃபீலிங் போட்டேன். ஓகேவா? ஸோ அதேமாதிரி அதாவது ஸ்டேபிளாக இருக்குன்னா அந்த ஆட்டம் ஒன்று ஆஃப் ஃபீல்டடாக இருக்கும், இல்லை கம்ப்ளீட்லி ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கெலாம் மோர் எனர்ஜி தேவைப்படும். எதாவது அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அன்ஸ்டேபிளுக்கு லெஸ் எனர்ஜி இருந்தால் போதும். அயனைசேஷன் எனர்ஜி இருந்தால் போதுங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.